கிருஷ்ணகிரியில் பட்டப்பகலில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி வழியாக நடந்து சென்ற பெண்ணிடமிருந்து 2.5 சவரன் செயினை பறித்துச் சென்ற நபரை 45 நிமிடங்களில் கைது செய்ததாக கிருஷ்ணகிரி டவுன் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரியில் பட்டப்பகலில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி வழியாக நடந்து சென்ற பெண்ணிடமிருந்து 2.5 சவரன் செயினை பறித்துச் சென்ற நபரை 45 நிமிடங்களில் கைது செய்ததாக கிருஷ்ணகிரி டவுன் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சத்யா. சத்யா, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கிருஷ்ணகிரி ஜக்கப்பன் நகர் 3வது பகுதியில் வசித்து வருபவர் கலைச்செல்வி. இவர் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது பேர குழந்தைகளை வழக்கம் போல் இன்று காலை பள்ளிக்கு அனுப்புவதற்காக அழைத்துச் சென்று மெயின் ரோட்டில் உள்ள பள்ளி வாகனத்தில் ஏற்றிவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் கலைச்செல்வியின் கழுத்தில் இருந்த செயினை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்தார். பின்னர் கலைச்செல்வி கூச்சலிட்டவாறு அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடினார். ஆனால் அவரை பிடிக்க முடியவில்லை. மேலும் அந்த பகுதியில் தேடிய பொழுது அவர் அணிந்திருந்த தங்க செயினில் ஒரு துண்டு, அதாவது 1 சவரன் தங்க நகை மட்டும் கீழே விழுந்து கிடந்தது. மேலும் அந்த மர்ம நபர் 1.5 சவரன் கொண்ட தங்க நகையின் மறுபகுதியை பறித்து சென்றதும் தெரிய வந்தது. இதுகுறித்து கிருஷ்ணகிரி டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பின்தொடர்ந்து சென்றனர். அப்பொழுது ஆந்திர மாநிலம் குப்பம் செல்லும் சாலையில் உள்ள குருவிநாயனப்பள்ளி என்ற பகுதியில் அந்த நபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வர சுதர்சனகுமார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 1.5 சவரன் தங்க நகையை மீட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.